ओम श्री गणेशाय नमः। ओम श्री सरस्वत्यै नमः। ओम श्री गुरुभ्यो नमः। सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्य कृतौ वंदे भगवन्तः पुनः पुनः। समस्त जन कल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं सद्गुरुं ब्रह्मविद्वरं। गीता ध्यान श्लोकम படிக்கலாம். ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम् भगवद्गीते भवद्वेषिणीम्. ஓகே, இன்னைக்கு நம்ம ஆறாவது அஞ்சாவது இல்ல எத்தனாவது 16வதுங்களா, சாரி 16வது அத்தியாயத்துல எந்த ஸ்லோகம் படிக்க போறோம்? ஏற்கனவே நம்ம 18 வரைக்கும் நீங்க ரிவிஷன் பண்ணிருப்பீங்க. ஓகே, நம்ம ஆத்ம சம்பாவிதா 18வது ஸ்லோகம் படிக்கலாம். நம்ம சேர்ந்து படிப்போம். 18வது ஸ்லோகம். அஹங்காரம் பலம் தர்ப்பம் காமம் क्रोधं च संश्रिताः मामात्म परदेहेषु प्रद्विषन्तोऽभ्यसूयकाः. ஓகே, இதுல என்ன சொல்றாரு? அகங்காரம் பலம் தர்ப்பம், அப்புறம் காமம் குரோதம் சம்ஸ்ருதாக, இவங்க இப்படிப்பட்டவங்க, இதெல்லாம் இருக்கிறவங்க, அகங்காரம் இருக்கிறவங்க, நானே எல்லோரை விடவும் நானே, என்னை விட மேலானவன் யாருமே இல்ல, பலம் நான் என்ன நினைச்சாலும் எது வேணாலும் என்னால சாதிக்க முடியும், தற்பெருமை, அதனால என்ன ஆகுதுன்னா தன்னை பற்றிய தர்ப்பம் ஏற்படுது, தற்பெருமை, தன்னையே உயர்த்தி நினைத்துக் கொள்வது, மற்றவரிடத்தும் அப்படியே நடந்து கொள்வது. அப்புறம் காமம், தர்மத்தையும் மீறின ஆசைகள், அதன்படி அதை நிறைவேற்றுவதற்கான முயற்சி, அதனால என்ன வருது? குரோதம், அதுக்கு தடையாக வர எல்லா இடத்துலயும் குரோதம், விரோதம், கோபம் எல்லாம் வருது. இப்படி இருக்கிறவர்கள் என்ன ஆகுறாங்க? அவங்க சம்ஸ்ருதாக, இவற்றை நன்றாக சம்ஸ்ருதாக, இதுதான் அவங்களுக்கு, இதுல இருந்து அவங்களை இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து அவங்களை பிரிக்கவே முடியாது, அதோடு ஒன்றிட்டாங்க. சம்ஸ்ருதாக, அதை பற்றியவர்கள், நன்ற இயல்பிலேயே இப்படி இருப்பாங்க அவங்க, அதாவது மறந்து கூட இந்த இயல்புல இருந்து வேற மாதிரி இருக்க மாட்டாங்க, இப்படிதான் இருப்பாங்க. பலம், அகங்காரம், பலம், தர்ப்பம், காமம், குரோதம், இதெல்லாம் இது 17வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்தது. மறுபடியும் 18ல கன்க்ளூட் பண்றாரு என்னன்னு. சரி, இங்க இப்படிப்பட்டவங்க என்ன ஆச்சு அவங்களுக்கு? ஆத்ம பரதேகேஷு, ஆத்மனா தங்களுடைய, தங்கள் நீங்க எடுத்தோம், தங்களுடைய, அப்புறம் பரனா மற்றவர்களுடைய, என்னது? தேகேஷு, தேகங்கள், அதாவது தங்கள் தேகத்திலும் மற்றவருடைய தேகத்திலும் மாம் என்னை பிரத்விஷந்தக வெறுப்பவர்களாய், அபியசூயக்காக என்னை வெறுப்பவர்களாய் அவமதிக்கிறார்கள். சரி, இப்படிப்பட்ட குணநலங்களோட இருப்பவர்களுக்கு என்ன பண்றாங்களா? தங்களுடைய தேகத்தில் மற்றவருடைய தேகத்தில், அப்படின்னு அர்த்தம், ஆத்மஸ்வரூபமாக இருக்கிற பகவான் தன்னை சொல்றார், தான் மெய்ப்பொருள், நான் அனைத்து உயிரிடத்தும், அவங்க உடல்ல கூட நான் எப்படி இருக்கேன்? நான் அந்தர்யாமியாக ஆத்ம சைத்தன்யமாக இருக்கேன். மற்றவரிடத்து எல்லோரிடத்துமே நான் ஆத்மாவாக இருக்கேன். அந்த பரம்பொருள் இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கின்ற அவர்களிடத்தும் ஆதாரமாக இருந்து கொண்டு அவர்கள் சுரூபமாகவே இருக்கு, மற்றவரிடத்தும் அந்த இறை சுரூபம் இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? என்ன சொல்றாரு? இது தங்களிடத்து அவரை மதிக்கலையா? சரி, மற்றவரிடத்து மதிக்கல, மற்றவரிடத்து இருக்கின்ற எண்ணெய் மதிக்கவில்லை. அப்படின்னா நமக்கு புரியுது, என்ன புரியுதுன்னா,
மற்றவரிடத்தில் இவங்க எப்படி நடந்து கொள்கிறாங்க? எந்த விதமான ஈவு இரக்கம்ன்றதே கிடையாது. மற்றவர்களுக்கு துன்பப்படுத்துவதே தான் சகஜமாக வைத்துக் கொண்டிருப்பவர்கள் இவங்க. மற்றவர்களுக்கு துன்பம் ஏற்படுத்துவதே. அதனால நமக்கு என்ன தெரியுது? மற்றவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த நல்ல விஷயத்த, தெய்வீக தன்மை, மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய எந்தவித நல்ல விஷயங்களும் அவங்க கண்ல படாது. சரி, இவங்க வந்து ஒரு உயர்ந்த குணமோட இருக்காங்களே, இது தெய்வீக தன்மையானவங்களே, அந்த மாதிரிலாம் கிடையாது. எந்த விதத்திலயும் தெய்வீக தன்மையை பார்க்கவே மாட்டாங்க. அது இறைவன் இறைவன் உள்ள இருக்கான்ற தெய்வீக குணங்கள் தானே. தெய்வீக குணங்கள் அந்த இறைவனுடைய வெளிப்பாடு. நம்ம உயர்ந்த விஷயங்கள்லாம் சொல்றோம் இல்லையா? எந்த விதமான உயர்ந்த விஷயங்களையும் இவர்கள் கண்ணுக்கு தெரியாது. மதிக்க மாட்டாங்க அவங்கள. அவங்களுக்கு துன்பப்படுத்துவது. அவங்க எல்லாரையும் துன்பப்படுத்துவதனால, பகவான் என்ன சொல்றாரு? இவங்க என்னையே வெறுக்கிறாங்க. கொஞ்சமாவது எங்கேயாவது என்ன என்ன பார்த்தாங்கன்னா, எங்கேயாவது என்னோட தெய்வீக குணங்கள் யார்கிட்டயாவது இவங்களுக்கு புரியும். ஆனா இவங்க என்ன பண்றதில்ல? பார்ப்பதே கிடையாது. சரி. இது வந்து மற்றவர்கள பொறுத்தவரைக்கும். தங்களுடைய தேகத்துல என்ன ஆச்சு? தங்களுடைய தேகத்துல இவர்கள் மூலமாக கொஞ்சம் நஞ்சமாவது ஏதாவது ஒரு நல்ல விஷயமாவது வெளிப்படுமா? தப்பி தவறியாவது அப்படின்னா, இவருக்குள்ளேயும் ஆத்ம ஸ்வரூபம் இருக்கு. இவருக்குள்ளேயும் தெய்வீக தன்மை இருக்கு. இறைவன் இருக்கான். ஆனா அத வெளிப்படுவதற்கு வாய்ப்பே குடுப்பது கிடையாது இவங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன யாரோ ஒருத்தங்க நம்ம கொஞ்சம் கூட மதிக்கவே இல்ல. அவங்கள நம்ம வெளிப்படுத்தவே இல்ல. அவங்களோட இருப்பு தன்மையே அவங்களோட இருப்பையே நம்ம கவனிக்கவே இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன வெறுக்கிறான் தானே அர்த்தம். என்ன வெறுக்கிறான், அவமதிக்கிறான்னு அர்த்தம். நான் ஒருத்தன் இங்க உட்கார்ந்திருக்கேன். என்ன பார்க்காம போறீங்களா அப்படின்னுவோம்ல. அந்த மாரி பகவான் என்ன சொல்றாரு? நான் அவன் உடம்புலயும் இருக்கேன். இங்க இருக்கவங்க எல்லார் உடம்புலயும் இருக்கேன். அவன் பாருங்களேன், மத்தவங்க எல்லாருக்கும் துன்பத்த குடுக்குறான். கொஞ்சமாவது நான் இருக்கேன்ற நினைப்பு இருக்கு அவனுக்கு. அவனுக்குள்ளேயே நான் உட்கார்ந்திருக்கேன். என்னுடைய தன்மை எதையாவது வெளிப்படுத்துறான்னா, அதுவும் கிடையாது. அப்படின்னா என்ன சொல்றாரு பாருங்க. இவங்களுக்கு எந்த விதத்திலயும் இவங்கள பொறுத்தவரைக்கும் ஆன்மீகம், உண்மையான ஆன்மீகம், இறைவனை பற்றிய விஷயங்கள், இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லன்றார். இதுக்கெல்லாம் அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. கொஞ்சம் நஞ்சமாவது ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள வெளிப்படுத்தினா, மற்றவங்க கிட்ட இருக்கிறத பார்த்தா, இல்ல தங்க கிட்ட தங்கள் கிட்ட அத பார்த்தாலாவது அவங்க மாறுவாங்கன்னா, பார்க்கிறதே கிடையாது. அப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்றது? புத்திமதி சொல்றதுக்கோ, இல்ல அட்வைஸ் பண்றதுக்கு, இல்லன்னா ஃப்ரெண்ட்லியா சொல்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. இவங்களுக்கும் யார் இருப்பாங்க? பெரியவங்க இருப்பாங்க. வீட்ல பெற்றோர்கள் இருப்பாங்க. குருமார்கள் இருப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்ண மாட்டாங்க? ஒருத்தர் சொல்றது கேட்க மாட்டாங்க. அதான் சொல்லியாச்சுல்ல, அகங்காரம், பலம், தர்ப்பம் எல்லாம். அதனால என்ன சொல்லுவாங்க? இவரோட குருவே ஏதாவது நல்ல விஷயம் சொன்னா கூட, அவருக்கு ஒண்ணும் தெரியாது. எல்லாம் அவுட்டேட்டட். இந்த காலத்துல என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. அவருக்கு இப்படிலாம் ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கெல்லாம். அப்படின்னு அவங்கள அவமதிச்சுருவாங்க. பெற்றோர்கள் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நண்பர்கள் சொன்னாலும், இல்ல கூட பொறந்தவங்க சொன்னாலும், அப்படி சொல்றதே கஷ்டம் இவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம். அதையும் மீறி சொன்னாலும், அவங்களையும் வெறுத்து ஒதுக்கிருவாங்க. அவங்களையும் கிட்ட சேர்க்க மாட்டாங்க. இப்ப நான் சொல்லும்போதே உங்களுக்கு பழைய பழைய இதிகாசங்கள்லாம் ஞாபகம் வந்திருக்கும். எவ்வளவு பேருக்கு யார் யாருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணாலும், அறிவுரை நல்லது சொன்னாலும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மற்றவர்களிடத்தும் என்ன பண்றது இல்ல இவங்க, அவங்க நல்ல விஷயத்த சொன்னாலும், அதையும் ஏற்றுக்கொள்கிற நிலைமையில இல்ல. அவங்க அப்படி அந்த மாரி ஆயிடுச்சு அவங்களோட அவங்களுடைய அமைப்பு இருக்கு. அப்படிப்பட்டவங்க வந்து என்ன சொல்றாரு அவங்கள? என்னை வெறுப்புறாங்க. என்ன வெறுப்பது போல இருக்கு. அப்படின்னா அர்த்தம் என்ன என்ன வெறுக்கிறாங்க, என்ன அவமதிக்கிறாங்க. நல்லதுன்ற விஷயமே அவங்க வாழ்க்கையில கிடையாது. அவங்கள சுத்தியும் பார்க்க மாட்டாங்க. அவங்ககிட்டயும் கிடையாது. மற்றவங்கள துன்புறுத்துவது, தன்னிடம் கொஞ்சம் கூட இருக்கு தன்னுள் இருக்கின்ற அந்த இறைவனை வெளிப்படுத்துகின்ற மாதிரியாக எந்தவித செயலும் கூட அதுக்கான ஒரு சாத்தியமே இல்லாத மாரி தான் நடந்து கொள்கிறார்கள். ஆச்சரியமா இருக்குல்ல இதெல்லாம் கேட்கும்போது. இப்படிலாம் கூடவா இருப்பாங்கோ? நம்ம வரலாறு படிச்சா தெரியும் நமக்கு. இவங்கெல்லாம் வந்து பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் எல்லாம் ஆயிடுவாங்க. பல கண்ட்ரீஸ்ல இப்படி இருக்காங்க. இருந்திருக்காங்க. இப்ப தெரியாதுல்ல நமக்கு. தெரியல. நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு நாலேட்ஜ் பத்தல. எப்படின்னா, நம்ம படிச்சிருப்போம். எவ்வளவு எவ்வளவு கொடுமையானவங்க பாருங்க. ஒரு இனத்தையே அழிக்கணும். ஒரு ஒரு மனுஷங்களே மற்றவங்க எல்லாத்தையுமே கொல்லணும். நம்ம மட்டும் தான் இந்த உலகத்துல ஆளணும். என்ன இதெல்லாம்? ஆசுர புத்தி தானே? அசுர புத்தி. இந்த இந்த மாரி விஷயங்கள் எல்லாம். இப்படிப்பட்டவர்கள் இருந்திருக்காங்க. நம்ம முன்னாடியே திருப்பி திருப்பி ஒருத்தர் 2 பேர் தான் சொல்றோம். இல்லையா? ஹிட்லர்ன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லலாம். இடியமின் ஒருத்தர் தாராம். இடியமின். அவர் படிச்சா தெரியும் நமக்கு. சரி அவங்கலாம் எப்படி இருக்காங்க பாருங்க.
நம்ம என்னமோ இதிகாச புராணங்கள் நினைச்சிட்டு இருக்கோம். இப்பவும் இந்த உலகத்துல இப்பவும் நம்மளை சுத்தி இருக்கலாம், எங்கெங்கயோ இருக்கலாம் இந்த மாதிரி ஆட்டிடியூட், இந்த மாதிரியான மனப்பான்கோட இருப்பவர்கள். அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்களாம்? வாய்ப்பே கிடையாது. என்னை வெறுக்கிறார்கள், என்னை வெறுப்பது போல இருக்கு. கொஞ்சமாவது என்னுடைய பிரசன்ஸ் அவனுக்கு நினைப்பு இருக்கா? அப்ப ஒருத்தரோட பிரசன்ஸையே நம்ம மதிக்கலன்னா அவங்களை அவமதிக்கிற மாதிரி தானே, அவங்களை வெறுக்கிற மாதிரி தானே, அவங்களை வெறுக்கிறோம் இல்லையா? அப்படி சொல்றாரு இவங்களுக்கு. நான் என்னோட ஆங்கிள் அவங்கள ஏதாவது கொஞ்சமாவது ஏதாவது செய்வான் நானு அப்படி கிருஷ்ணர் சொல்றாரு. அவனுக்குள்ள என்னடா இப்படி இறைவன் ஒருத்தன் தனக்கு மீறிய ஒரு சக்தி இருக்கு, கொஞ்சம் கூட இப்படி அறிவு இல்லாம இருக்கானே. இதான் வந்து சொல்லி முடிக்கிறார். என்னது? அசுர குணங்கள் பத்தி சொல்லியாச்சு. சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாரு? இப்படிப்பட்டவங்களுடைய நிலை என்ன? அவங்களுக்கு பலன், எல்லாத்துக்கும் பலன் உண்டு இல்ல, அதானே பார்த்துட்டு வரும். எல்லாத்துக்கும் பலன் உண்டு. இவங்களுக்கு என்ன பலன்? இவங்க என்ன ஆவாங்க? படிக்கலாமா? அது 19. தானகம் த்விஷதः க்ரூரான். தானகம் த்விஷதः க்ரூரான். தானகம் த்விஷதः க்ரூரான். தானகம் த்விஷதः க்ரூரான். संसारेषु नराधमान्. संसारेषु नराधमान्. संसारेषु नराधमान्. संसारेषु नराधमान्. क्षिपाम्यजस्रमशुभान्. 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 क्षिपाम् अजस्रम अशुभान्. अजस्रम अशुभान्. क्षिपाम्यजस्रमशुभान्. क्षिपाम्यजस्रमशुभान्. करेक्ट. Thank you, Swamiji. आसुरीष्वेव योनिषु. आसुरीष्वेव योनिषु. आसुरीष्वेव योनिषु. आसुरीष्वेव योनिषु. சேர்ந்து படிப்போம். தானகம் த்விஷதः க்ரூரான் संसारेषु नराधमान्. क्षिपाम्यजस्रमशुभान्. आसुरीष्वेव योनिषु. தான் அப்படின்னா க்ரூரான். முதல்ல அவங்க யாருன்னா க்ரூரான், மிக குரூரர்கள், கொடூரமானவர்கள், தீயவர்கள் இல்லையா? தீய எண்ணங்களே உடையவர்கள், கொடூரமானவர்கள், மற்றவர்களுக்கு துன்பத்தையே அளிப்பவர்கள். த்விஷத துவேஷமுடையவர்கள், அந்த குரூரர்கள் துவேஷமுடையவர்கள். அப்புறம் நராதமான். நராதமான் மனிதர்களிலேயே கடைநிலையானவர்கள், மோசமானவர்கள், இருக்கிறதுலே மோசமான ஒஸ்ட் கேட்டகரி சொல்றோம்ல, நர அதமான். பார்க்கறதுக்கு தான் நர மனிதர்கள் இருக்காங்க, ஆனா என்னது அதமர்கள், லோவஸ்ட் கேட்டகரி. இப்படிப்பட்டவர்கள் குரூரான், துஷதக துவேஷம் இருப்பவர்கள், நராதமான். அப்புறம் என்ன பண்ணாங்க? அப்படிப்பட்டவர்களை நராதமான் தான், அப்படிப்பட்டவர்களை என்ன சொல்றாரு? அகம், தானே சொல்றாரு பாருங்க, அகம்ன்றார். நான் என்ன பண்றேன்? அவங்கள சம்சாரேஷு, சம்சாரேஷு ஆசுரீஷு யோனிஷு ஏவ. இந்த சம்சாரத்துல, அதாவது பிறப்பு என்கின்ற அந்த சம்சார சூழலில், கொடுமையான இந்த சம்சார சூழல்ல, ஆசுரீஷு யோனிஷு, அசுர பிறவியிலேயே அஜஸ்ரம், எப்பொழுதும் தொடர்ந்து நீண்ட காலம் தொடர்ச்சியாக அஜஸ்ரம். அகம் க்ஷிபாமி, நான் க்ஷிபாமி. க்ஷிபாமினா தள்ளுகிறேன்னு சொல்றாரு. தள்ளுறது டீசெண்டா இருக்கு பாருங்க. சும்மா பிடிச்சி தள்ளி விட்டாங்க, சம்சாரத்துல தள்ளி விட்டாங்க அப்படி சொல்ல அவரு. ஆக்சுவலா எட்டி உதைக்கிறேன்னு அர்த்தவங்க. அவளை போய் என்ன சொல்றாரு? அவங்களுக்கு மரியாதை கிடையாது. என்ன சொல்றாரு? நான் அவர்களை தூக்கி வீசு, அப்படி எல்லாம் பேசுறோம்ல சில பேர்லாம், தூக்கி வீசணும் அவங்கள. இப்படி பண்ண, இப்படி என்னெல்லாம பேசுறோம் பாருங்க நம்ம, ரொம்ப கடுமையான வார்த்தைகளை. அப்படிதான் அதுலயும் லோவஸ்ட் வார்த்தை மதிக்கிறதே கிடையாது. தள்ளி விடுறது கையில கூட கிடையாது, சும்மா ஒரு காலால எட்டி உத அப்படின்றோம்ல, அப்படி சொல்றோமா இல்ல? அப்படிலாம் சொல்றது கேட்கிறோம் நம்ம. அந்த மாதிரி கிருஷ்ணருக்கு சொல்றாரு. அவ்வளவு கோபமா அவருக்கு, இவ்வளவு தோஷம் பாருங்க பகவானுக்கு இல்ல, அப்படிதானே சொல்றோம் நம்ம.
பகவான் உனக்கு போய் இப்படி கோபம் வரலாமா? எங்களுக்கு கோபம் வரலாம் இப்படிப்பட்டவங்களை பார்த்து. நீ போய் இப்படி சொல்லலாமா? அவங்கள போய் எட்டி உதைச்சு அவங்க காலாலேயே அவங்களை என்ன பண்ணிடுவாரா? சம்சாரத்துல தள்ளி விட்டுருவார். சம்சார பிறவியில இந்த பிறப்பு இறப்பு என்கின்ற சம்சாரத்துல சரி தள்ளிட்டு போய் எல்லாரும் தானே தள்ளுற. அப்படி கிடையாது. ஆசுரீஷு யோனிஷு அசுர யோனிகளிலேயே அசுர பிறப்புகளையே அவங்களை நான் பிடிச்சி தள்ளுறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அசுர பிறவின்றது இப்போ ஆசுரிக் சொல்லும் போது இங்க ஒரே கொம்பு முளைச்சிட்டு பல்லெல்லாம் வச்சுட்டு அசுரர்கள் அப்படி எடுத்துக்கூடாது. ரொம்ப 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 கீழான பிறவிகள்னு எடுத்துக்கணும். கீழான பிறவிகள் என்னது? அந்த கொடூரத்தன்மை இருப்பவங்களாம் இருக்காங்க இல்லையா? மற்றவங்களுக்கு தீங்கு இழப்பதையே எண்ணமாக வச்சிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய பிறவியாக இருக்கும். அப்படின்னு அர்த்தம். கீழான பிறவிகள் சொல்லும் போது மிருகங்களிலேயே ரொம்ப கொடுமையான மிருகங்கள், ஊர்வன அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? நம்ம கடுமையான விஷம் இருக்கின்ற பாம்பு, அப்புறம் சிங்கம், புலி எல்லாம் சொல்ற பாருங்க. மனுஷங்களை பார்த்தா அது என்ன? அது இயற்கை, அது இயல்பு. நம்ம சிங்கம் புலியை குறை சொல்லப்படுறது கிடையாது. அது அந்த அந்த பிறவி எடுத்துட்டா அதோட இயல்பாயிடுது. ஆனா இவன் அந்த இயல்போட இருக்கான் மனதுல. அப்ப அதனால அவனுக்கு அந்த மாதிரி பிறவிகள், ரொம்ப தாழ்ந்த பிறவிகள். அங்க என்ன கிடையாது? அஜஸ்ரம். ஒரு 10 வருஷம் இல்ல 50 வருஷம் அப்படின்னா கிடையாது. அஜஸ்ரம், நீண்ட காலம், எப்பொழுதும் இப்படியே மீண்டும் 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 பிறந்து இறந்து பிறந்து இறந்து அப்படி கீழான பிறப்பிலேயே நான் அவர்களை தள்ளுகிறேன். அப்படி பார்க்கும்போது பகவான் சமபாவம் இருப்பவர், எல்லாரிடத்தும் சமத்துவத்தோட இருப்பவர், கோவப்பட மாட்டார். நீங்க என்ன பண்ணுங்க, அதனால அவன் பாம்பு வைப்பான் டெரரிஸ்ட், நம்ம அவங்கள விடுதலை பண்ணிடணும். அரெஸ்ட் பண்ணாலும் நல்லா 5 ஸ்டார் VIP ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அப்படியா? என்ன சொல்ற? இப்ப அப்படித்தானே பேசுறாங்க. அப்படிதான் பேசுறாங்க. அப்படி பாம்பு வைக்கிறவங்க கொல்றவங்களுக்கு என்னது மனித ஏதோ அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு அவங்களுக்குமா, இப்படிப்பட்டவங்களுக்கு. அந்த மாதிரி நம்ம பகவான என்ன சொல்றோம்? அவங்களை போய் நீ மனுஷங்க எங்களுக்கு கோபம் இருக்கு அவங்க மேல, விருப்பெருப்போட நாங்க இருக்கலாம், நீ இப்ப அப்படி இருக்கலாமா? அவர் தெளிவா சொல்ற பாருங்களேன். கொஞ்சம் கூட கூச்சமே கிடையாது அவருக்கு, பயமே கிடையாது. என்ன சொல்ற? அகம், நான் அவங்களை என்ன பண்றேன்? சம்சாரேஷு, நான் தான் பண்றேன். ஆசுரிஷு ஓனிஷு ஷிபாமி, அவங்கள எட்டி எட்டி உதச்சு அங்க தள்ளுறாங்கள பாரு. இப்படி இப்படி பேசுறாரு அவரு. அப்ப இவருக்கும் வெறுப்பு இருக்கோ கெட்டவங்க மேல? அப்படின்னா அவங்களுக்கு ஒண்ணும் வெறுப்பு இல்லை. இவங்களுடைய செயல் அப்படி இருக்கிறதுனால அதுக்கான பலன்கள் அப்படி இருக்கு. இவர் பகவான் கர்மபல தாத்தா இல்லையா? ஈஸ்வரன் கர்மபல தாத்தா. இப்ப அந்த மாதிரி தீவிரவாதிகளோ இல்ல அந்த திருடர்களோ இல்ல வன்முறையா யாருக்கோ அவங்களுடைய செயல் தான் தீர்மானிக்குது அவங்களுடைய பலனை. அதனால பகவான் விருப்பெருப்போட பேசுறாரு, அவங்களெல்லாம் வெறுக்கிறார் அவர், அப்படி எடுத்துக்கூடாது. அவர் அவருடைய டியூட்டியை சொல்றாரு, இது என் டியூட்டி பண்றாரு. அவனுடைய கர்மத்துக்கு இந்த மாதிரி கர்மம் எல்லாம் பண்ணிருக்கான் இல்லையா? வாழ்க்கை இந்த மாதிரி கர்மம் எல்லாம் இல்ல, இதுதான் பண்ணிருக்கான். இப்படிப்பட்ட கர்மமா பண்ணிருக்கானா? அவனுக்கு எடுத்து பார்த்தா இருக்கு. என்ன இருக்கு? அகம் அஜஸ்ரம் ஷிபாமி, நான் அவனை எட்டி உதச்சு சம்சாரத்தில் தள்ளுன்னு போட்டு நான் என்ன பண்ண முடியும்? ஜட்ஜ் இப்படிதான் கொடுக்குற தீர்ப்பு. அது ஜட்ஜுக்கு ஒண்ணும் வெறுப்பு கிடையாது அந்த குற்றவாளிகள் எடுத்து பர்சனலா. சரிங்களா? குற்றவாளி எடுத்து வெறுப்பு கிடையாது. என்ன பண்றாரு? அந்த மாதிரி இங்க தன்னுடைய ஈஸ்வரத்தன்மையில அவருக்கு என்ன டியூட்டி? கர்மபல தாத்தா. அப்படிப்பட்ட கர்மபல தாத்தாவான நான் அவர்களை கடுமையான சம்சார பிறப்பில் தள்ளுகிறேன். ஆசுரிஷு யோனிஷு. இது புரியுது இல்லையா? ஏன்னா இப்போ பகவானே துவேஷம் பாராட்டுறாரு மத்தவங்க மேல, அப்படிலாம் எடுத்துக்க வேண்டியது. அது அவருடைய சாதாரணமான டியூட்டி. அது இப்ப இதுதான் நம்ம எந்த கவர்மெண்டா இருந்தாலும் புரிஞ்சுக்கணும். அந்த வன்முறையாளர்களோ அந்த தீயவர்களோ எந்த அளவுக்கு குற்றம் செய்யறாங்களோ அந்த அளவுக்கு கடுமையான தண்டனைகள் இருக்கணும் இல்லையா? இருக்கு. அங்க போய் நம்ம அவங்க கிட்ட அதை அப்படி இருக்கக்கூடாது. நம்ம சொல்ல எக்ஸ்ட்ரீம் கேசஸ், அசுரர்கள் இப்படி இருக்காங்க, அவங்களுக்கு போய் எப்படி நம்ம அந்த அந்த அவங்களுடைய செயலே அவங்களுடைய இந்த பலனை அவங்களுக்கு கொண்டு சேர்க்கிறது. இதான் விஷயம் இங்க. அதுக்கு அதை சொல்றதுக்கும் பாருங்க, அழகா தெளிவா சொல்றாரு. நான் தான் அகம், இப்படிப்பட்ட குரூரர்களை, நர அதமர்களை, திஷத்தக மற்றவர்களை வெறுப்பவர்களை, மற்றவர்களிடம் துவேஷம் பாராட்டுபவர்களை, அவர்களை அஜஸ்ரம் அசுபான் இழிந்தவர்கள், அப்படிப்பட்டவர்களை நான் சம்சாரத்தில் தள்ளுகிறேன். சொல்லும்போது என்ன பண்றோம்? அஜஸ்ரம் சொல்லும் போது இப்ப மனித பிறவி கிடைக்கிறதே கஷ்டம். சரிங்களா? இந்த மனித பிறவி கிடைச்சதுல இந்த அசுர குணத்தோட வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அசுர குணத்தோட முடிஞ்சிச்சு, வாய்ப்பே முடிஞ்சிருச்சு அவனுக்கு.
மறுபடியும் என்ன ஆகுது, இவன் இந்த அசுர குணத்தோட இருந்தா இப்ப மனித பிறவி கிடைச்சா என்ன வாய்ப்பு கிடைச்சது, இங்க இருந்து அப்படியே இறைவனோடத்து ஐக்கியமாவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இங்க இறைவனோட இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம்லாம் சொல்ல பாருங்க, ஆத்மா பரமாத்மா இறை சுரூபம். இந்த வாய்ப்பு முழுக்க முழுக்க சம்சாரத்திலிருந்து பிறப்பிறப்பிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பை இவன் என்ன பண்ணிட்டான், தவற விட்டுட்டான். இப்படி தவற விட்டதுனால இது எப்படி கொடுமையான முறையில தவற விட்டுருக்காரு இவரு. அசுரத்தனமா நடந்திருக்கான், அசுரத்தனமான குணத்தோடயே இருந்திருக்கான். இப்படிப்பட்டவனுக்கு அசுர யோனிகள் அஜஸ்ரம், அவ்வளவுதான். எவ்வளவு காலம் சொல்லவே முடியாது. மறுபடியும் 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 வெவ்வேறு பிறவிகள்ல விலங்கினங்களாகவும் ஊர்வனமாகவும் இப்படி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கொடூரமான, அவங்கள பார்த்தாலே பயந்து ஓடுவோம் பாருங்க. பாம்பு பார்த்தா எல்லாருக்கும் அப்படி கிட்ட போகணும்னு இருக்கா, ஓடிடுறோம் பாருங்க. சிங்கம் புலி இந்த மாதிரி விஷயங்கள். நீ மனித பிறவியில அசுரனா இருந்த, உனக்கு நீ அசுரன்னு தெரியாம உன்னை சுத்தி வந்தாங்க. உன்னோட குணத்துக்கு தகுந்த மாதிரி என்ன கிடைச்சிச்சு, பிறவியும் கிடைச்சிச்சு. உன்னை பார்த்தாலே ஓடுறாங்க இல்லையா, எல்லாம் எப்படி அந்த மாதிரி. இப்ப அந்த வாய்ப்பை இவன் தவற விட்டுட்டான். அது சொல்றதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். என்னன்னா அஜஸ்ரம் சொல்றாங்களே, நீண்ட நெடுங்காலம் எப்பொழுதும் அவனா அங்கே அவ்வளவு நான் பண்றேன்னு அர்த்தம். அவன் அவ்வளவு பண்ணியிருக்கான். அவன் அவ்வளவு கர்வம் அசுர தன்மையோட நடந்து கொண்டதுனால அவ்வளவு காலம் அவனுக்கு அந்த வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. இப்ப யாரும் ஒரு சிங்கம் புலியோ ஒரு பாம்போ மனிதர்களை தாக்கும் போது யாரும் ஒண்ணும் பெருசா குறை சொல்லப்படுது இல்லைல்ல. நீங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதானே. ஏன் அதுகிட்ட போனீங்க, அங்கேயும் போன, காட்டுக்கு ஏன் போன, இதுக்கு ஏன் போன, அப்படிதானே சொல்லுவாங்க. அப்ப பாருங்க, அது இந்த மாதிரிதான். அது அதோட இயல்பு. ஓகே, நீ அந்த இயல்புலயே பிறவி கிடக்கும் அவனுக்கு, அவ்வளவுதான். அப்படியே இரு, தெரிஞ்சிட்டு இருக்கு. இது கரெக்டா புரிஞ்சுக்கணும். அது எப்படி, என்ன என்ன லாஜிக் பாருங்க. அது மறுபிறவி இதெல்லாம் எப்படி அமையுது பாருங்க. நம்மளுடைய மனத்துக்கு எண்ணங்களுக்கு தகுந்தபடியாக நம்மளுடைய வாழ்க்கை அமைகிறது இப்பவே. அது மாதிரியே இப்ப அமைகிறதோ அது போலவே நம்மளுடைய ஆழ்ந்த வாசனைக்கு தக்கபடி நம்மளுடைய நடவடிக்கைகளுக்கு தக்கபடி எதிர்கால பிறவும் அமையும். அது அமைவதற்கு பகவான் சொல்றாரு, அதுக்கான ஃபெசிலிட்டி தான் நான் பண்றேன். அதை நான் அதை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறேன் அந்த சூழ்நிலை, அவ்வளவுதான். இப்ப ஜெயிலாம் கட்டி வச்சிருக்காங்க எதுக்கு, நம்மளாம் அங்க வாழ்றதுக்கா? எல்லாரும் வாழ்ந்துக்கோங்க இங்கன்ட்டு ஜெயில இப்பெல்லாம் கட்டி வச்சிருக்காரு இல்ல. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்களுக்காக பண்ணது அது. அந்த மாதிரி இந்த மாதிரி அசுர பிறவிகள்லாம் இருக்குன்னா அதுக்கு ஃபெசிலிட்டி பண்றாரு. நீ இந்த மாதிரி அசுர குணத்தோட இருக்கியா, வெரி குட், இப்படி போ. எவ்வளவு காலத்துக்கு, எத்தனை பிறவி, அவ்வளவுதான். அவ்வளவு பிறவி வாய்ப்பே போயிடுச்சு இல்ல, மனித பிறவியில கிடைச்ச வாய்ப்பு. சரி, இப்ப அடுத்து என்ன? சரி, இப்போ இந்த மாதிரி அஜஸ்ரம் க்ஷிபாமி ஆசுரி யோனிஷு இப்படி அவங்களை தள்ளிட்ட உடனே அவங்களோட கதி என்ன ஆகுது, படிக்கலாம் அதை மறுபடியும். 20வது ஸ்லோகம். இதுவும் அந்த அசுர பிறவிகள் அவங்களுடைய அசுர குணம் இருப்பவர்களுக்கு ஆனா பலன் தான். 20வது ஸ்லோகமும். ஆசுரீம் யோனிமா பன்னாஹ ஆசுரீம் யோனிமா பன்னாஹ மூடா ஜன்மனி ஜன்மனி மூடா ஜன்மனி ஜன்மனி மூடா ஜன்மனி ஜன்மனி மூடா ஜன்மனி ஜன்மனி மாம பிராப்யைவ கௌந்தேய மாம பிராப்யைவ கௌந்தேய மாம பிராப்யைவ கௌந்தேய மாம பிராப்யைவ கௌந்தேய ததோ யாந்த்யதமாம் கதிம் ததோ யாந்த்யதமாம் கதிம் ததோ யாந்த்யதமாம் கதிம். ததோ யாந்த்யதமாம் கதிம். சேர்ந்து படிப்போம். ஆசுரீம் யோனிமா பன்னாஹ ஜன்மனி மூடா ஜன்மனி ஜன்மனி மாம பிராப்யைவ கௌந்தேய ததோ யாந்த்யதமாம் கதிம். கௌந்தேயா, அர்ஜுனா, குந்தியின் மகனே, மூடாகா மூடர்கள். ஏன் சொல்றாரு மூடாகா? ஓகே, எதை சொல்றாரு மூடாகா? இந்த பிறப்பதான் சொல்றாரு. மூடாகா ஜென்மனி ஜென்மனி மறுபடியும் மறுபடியும் பல பிறவிகளில் ஆசுரின் யோனிம் ஆப்பன்னாக ஆசுர ஆசுர அசுர யோனிகளிலேயே அசுர பிறப்பிலேயே ஆப்பன்னாக அடைந்து மாம் அப்பிராப்பிய ஏவ என்னை அடையாமலே தத்தக அதமாம் கதி யாந்தி அதை விட கீழான கதி அடைகிறார்கள். ஆஹா, இங்க பாருங்க, இந்த மாதிரி மிருகங்கள்
பாம்பு இப்படி மிருகங்கள் எல்லாம் கொடூரமான மிருகங்கள் எல்லாருமே பார்த்து பயந்து அலறக்கூடிய பிறவிகளா கிடைச்சா அதெல்லாம் அனுபவிச்சுட்டு பரவாயில்ல தப்பிச்சு வந்துருவான்னு பார்த்தா அதை விட தத்தக மறுபடியும் அதை விட கீழான பிறவிக்கு போவாங்க. மாம் அப்பிராபியேவ என்னை அடையவே மாட்டான், என்னை அடைவதற்கு வாய்ப்பே இல்லாம போய்விடும். ஏன்? மூடாகா மூடாகா ஜென்மனி ஜென்மனி யோனிஷு. இங்க என்ன மூடாகா? மூடர்கள், விவேகம் இல்லாதவர்கள். விவேகமே கிடையாது எந்த ஒரு மிருகங்களுக்கும், என்ன கிடையாது, விவேக சக்தி கிடையாது. நல்லது கெட்டதுன்னு அவங்களுக்கு கிடையாது, பாவ புண்ணியம் கிடையாது மிருகங்களுக்கெல்லாம். ஓகேங்களா? இப்ப அதனால இவனு எப்படி ஆயிட்டான்? அந்த பிறவி பல பிறவிகளுக்கு போயிட்டான். மனித பிறவியில இருந்தப்போ விவேக சக்தியை பயன்படுத்தாம என்ன பண்ணிட்டான்? அசுர குணத்தோட இருந்துட்டான் இல்லையா? அதனால இப்ப என்ன ஆயிடுச்சு? மூடனாவே ஆயிட்டு ஜென்மனி ஜென்மனி ஆசுரி யோனி. பல பல பிறவிகள் பிறந்து பிறந்து இறந்து பிறந்து அசுர பிறப்பாவே ஆகி போய் என்னை அடையாமலே, சரி அப்புறமா திருந்தி ஏதாவது இந்த பக்கம் வருவானா? கிடையாது. என்னை அடையாமலேயே அதமாம் கதி தத்தக, அதன் பிறகு அதமாம் இன்னும் கீழான கதியை அடைகிறான், இன்னும் கீழான பிறப்புகளை பிறக்கிறான். இது என்னது? இதை விடவும் கீழான பிறப்பு என்ன? பாப்போம் பாருங்க. எப்படி சொல்றது? அது புழு பூச்சின்னு சொல்றது. புழுக்கள்லாம் இருக்கு பாருங்க. புழுக்கள், worms இருக்கு, புழுக்கள் இருக்கு, பாக்டீரியா, அமீபாப்லாம் சொல்ல பாருங்க. கொரோனா கூட ஒன்னா இருக்கலாம் இல்ல, யாருக்கு தெரியும்? அந்த மாதிரி இப்படி ஏதோ ஒரு பிறவி போய் எல்லாரையும் போய் பாருங்க. அசுர குணம் தானே அது. எல்லாரையும் அடி, எல்லாரையும் கொல்லு, ஈவிரக்கமே கிடையாது. அதான் சொல்றாரு, இன்னும் கீழான பிறவி, இன்னும் கீழான பிறவி, இதை விடவும் இப்படியே போவானே தவிர மாம் அப்பிராபியனை அடைய முடியாது. என்ன அடைய முடியாமலே போயிடும். ஐயோ ரொம்ப பயமா இருக்கு இல்ல? அசுர குணமா? எங்களுக்குலாம் இல்லப்பா, நம்ம கிட்டலாம் இல்ல. அது இருக்கிறவங்களை யோசிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு நமக்கு எல்லாம் இல்ல, அப்படித்தானே சொல்லிக்கலாம். இப்ப என்ன அர்த்தம்? இது வாய்ப்பே இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான அசுர குணங்களை பத்தி யோசிக்க கூடாது. நமக்கு அது இருந்தா முழுவதுமா அதை விட்டுறணும் இல்லையா? இப்ப என்ன சொல்ல வந்துட்டார் கடைசியில? இந்த அசுர குணங்களுக்கான பலன்கள், இப்படிப்பட்டவருடைய பலன்கள் டைரக்டா அவரு இங்கே சொல்றாரு. நல்லது அழிக்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்காரு பாருங்க. இவருக்கு தண்டனை கொடுக்கறதுல அகம் நானே தெளிவா சொல்லிக்கிறாரு வெளில அதானே பயப்படுவோம் நம்ம. என் பேர் வெளியே சொல்லிட்டாதீங்க, எனக்கு ஏதாவது ஆயிட போகுது, நமக்கு பயப்படுவோம். யாரா ஏதாவது சொல்லிட்டு போறாங்க நம்மள அப்படின்ட்டு. தைரியமா ஏதாவது ஒரு விஷயம் தப்பு நடந்தா எங்க பேர் சொல்லிட்டாதீங்க, நாங்க மாட்டோம், இப்படி பதிக்குவோம். இவர் பகவான் தெளிவா சொல்ற, நான் தான் பண்றேன். என்ன அவன் பேர்ல தப்பு, அவன் தர்ம அனுபவிக்கிறான், அவன் பிரச்சனை அவன் அனுபவிக்கிறான், அது என் வேலை, அப்படிதான் நான் பண்ணுவேன். தெளிவா இருக்காரு பாருங்க. நீ என்னை பத்தி என்ன வேணா பேசிக்கோ, எனக்கு நீ பகவான் கருணையே இல்லையா? நான கருணை இல்லைன்னு சொன்ன அவன் தான் அப்படி, அவனுக்கான பலன் அப்படி. இதை பார்க்கும்போது சுத்தமா கருணை இல்லாத மாதிரி இருக்கு. சரி, அவனுக்குதான் சிங்கம், புலி, பாம்புன்னு எல்லாம் பிறவி கொடுத்தாச்சு, அப்புறமா ஏதாவது வாய்ப்பு இருக்கா? நோ. மாம் அப்பிராபியேவ, கிடையவே கிடையாது, முடியாது. இது அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அதுல தப்பிச்சுக்கலான்னு பாக்குறானா? முடியாது. சம்சார யோனிஷு, அதுல தப்பிக்காம அசுர யோனிஷு, அதை விட கீழான பிறவிக்கு போயிடுவானா. அதை விடவும் இன்னும் கீழான பிறவிகள். அது இப்ப நமக்கு தெரியுது பாருங்க, எப்படி அமைச்சிருக்க இந்த உலகத்தினுடைய கர்ம விதி, பகவான் எப்படி அமைச்சிருக்காரு அவரு. சரி, அடைகிறார்கள். அப்போ இதுக்கு வேற என்னதான் வழி? இது என்ன வழி? இதுக்கு வாய்ப்பே இல்லையா? வேற எந்த ஒரு விதமும் இல்லையானா அதுக்கான ஒரு வழி இருக்கு. 21ஆம் ஸ்லோகம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த 21ஆம் ஸ்லோகம் தான் சம்மரி, முழுமையான சம்மரி. 26 ஸ்லோகம் எதுக்கு? அசுர குணங்களுக்கு. 18ல இருந்து அப்படி பார்த்துட்டு வந்தோம், 18 வரைக்கும் பார்த்துட்டு வந்தோம் அசுர குணங்கள் எல்லாம். இந்த 19, 20 பலன் சொன்னாரு. இந்த 21ஆம் ஸ்லோகத்துல அசுர குணங்களுடைய சம்மரி சொல்றார். சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு இருக்கு, இத பண்ணிட்டோம்னா நம்ம தப்பிச்சுக்கலாம். என்னது? ஓ, அசைச்சுக்கலாமா? என்ன சொல்ல பார்க்கலாம். 21ஆம் ஸ்லோகம். त्रिविधं नरकस्येदम्, त्रिविधं नरकस्येदम्, त्रिविधं नरकस्येदम्, त्रिविधं नरकस्येदम्, द्वारं नाशनमात्मनः, द्वारं नाशनमात्मनः, द्वारं नाशनमात्मनः
द्वारं नाशनमात्मनः कामः क्रोधस्तथा लोभः कामः क्रोधस्तथा लोभः कामः क्रोधस्तथा लोभः कामः क्रोधस्तथा लोभः तस्मात् एतत्त्रयं त्यजेत् तस्मादेतत्त्रयं त्यजेत् त्रिविधं नरकस्येदं द्वारं नाशनमात्मनः कामः क्रोधस्तथा लोभः तस्मादेतत्त्रयं त्यजेत् காமம் குரோதம் ததா லோபக அது போலவே லோபம் அப்படி எடுத்துக்கணும் ததா லோகன அதன் பிறகு கிடையாது ததா லோபக காம குரோதம் அது போலவே லோபமும் என்னது இதம் இது இப்போ இது நான் சொல்லுவோம் 3 விஷயம் சொல்லியிருக்காரு காம குரோதம் லோபம்னு இவைகள்னு சொல்லணும் இல்லையா இவைகள் அப்படின்னு சொல்லலாம் அதை விட்டு என்ன சொல்ல இது இது சொல்லிட்டு திரிவிதம் 3 விதமான நரகசிய துவாரம் நரகம் செல்வதற்கான வாயில் நுழைவாயில் நம்ம இந்த கோயில் போலாம் அந்த கோயில் போலாம் போறோம்ல நரகம் போகணுமா யாருக்காவது விசா ரெடி சொல்றாரு விசா ரெடியா இருக்கு நரகம் யாருக்கெல்லாம் போகணும் அதான் 3 விதமான மெத்தட் 3 வகையா இருக்கு என்ன பண்ணலாம் காமம் குரோதம் ததா லோபம் லோபம் இந்த 3 வழியா எங்க போலாம் நரகத்துக்கு போலாம் ரெடி ஆகிக்கலாம் ஓகேங்களா காம குரோத ததா லோபக இதம் திரிவிதம் நரகசிய துவாரம் இந்த 3 வழியா டைரக்ட் நரகம் தான் நடுவில் எந்த ஸ்டாப்பும் கிடையாது ஸ்ட்ரைட் டைரக்டா நரகத்துக்கு போயிடலாம் யாருக்கு நரகத்துக்கு ஆத்மனக இந்த ஜீவானுக்கு இந்த ஜீவாத்மாக்கு என்ன பண்ணுவது இந்த 3 நாசனம் ஆத்மனக நாசனம் ஒருத்தன் இங்க என்ன சொல்றாருன்னா ஒருத்தன் தன்னைத்தானே அழித்துக்கணும் சொல்லுவோம்ல வாழ்க்கையில வெற்றிக்கான சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா வழி அப்படின்னு ஒரு செமினார்லாம் நடத்துவாங்கல்ல ஒருத்தனை அழித்துக் கொள்வதற்கான வழி எல்லாம் வாங்கும் எல்லாம் ட்ரைனிங் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அழிச்சுக்கணும் எப்படி அழிச்சுக்கணும் 3 விதமாக காம குரோத லோபம் இப்படி அழித்து கொண்டா எங்க போலாம் டைரக்டா நரகத்துக்கு அதனால என்ன சொல்றாரு ஆத்மனக நாசனம் ஒரு ஜீவனுக்கு நாசத்தை உண்டு பண்ணுவது இந்த 3 தஸ்மாத் ஆகையால் அர்த்தம் இது ஒரு ஜீவனை அழிப்பதால் அவனை அழிவு பாதையில் செலுத்துவதால் தஸ்மாத் ஏதத் த்ரயம் தியஜேத் இந்த 3ஐயும் துரத்தல் வேண்டும் இந்த 3ஐயும் விட்டுவிட வேண்டும் என்னமோ நம்ம சொன்னோம் இது அசுர குணத்தினுடைய சம்மரி ஸ்லோகம் ஒண்ணுமே புரியல அப்படி ஒண்ணு தெரியுதா ஏதாவது காம குரோத லோபம் தான் சொன்னாங்க இந்த 3 இந்த நரகத்தினுடைய துவாரம் சொன்னாங்க இதுல எங்க அசுர சம்பத் நாங்க என்னெல்லாமோ படிச்சோம் அகங்காரம் பலம் தர்ப்பம் அது மாதிரிலாம் ஒண்ணுமே வரல அந்த மொத்தத்துக்கும் இந்த 3 தான் பேஸ் காம குரோத லோபம் இந்த 3 தான் பேஸ் அதான் இது சம்மரி இந்த 3 விட வேண்டும் ஆகையால் விட வேண்டும் ஏன் ஆகையால் விட வேண்டும் இந்த 3 ஒருத்தனை அழிக்கக்கூடியது அவனை நரகத்துக்கு செலுத்தக்கூடியது அதெல்லாம் இறந்த பின்னாடி தானே பாத்துக்கலாம் அப்படிதான் இருப்பாங்க நிறைய பேர் இங்க என்ன இறந்து போனா என்ன ஆகுது நமக்கா தெரிய போகுது இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரியாது இந்த பாடிக்கு வேற ஒரு உடம்பு கிடைச்சா அது தெரியும்ல அதை அவங்க யோசிக்கல அப்ப என்ன சொல்றாங்க இறந்து போன பின்னாடி நரகம் அப்படின்னு அவசியம் கிடையாது இங்க வாழும்பொழுதுதான் இங்க வாழும்பொழுது கூட தான் சரி இங்க என்ன அர்த்தம் காமம் சொல்லும் போது காம குரோத லோபம் இங்க காமன்றது இப்ப நம்ம தமிழ்லயும் சரி அத இங்கிலீஷ்லயும் சரி என்ன பண்ணிட்டாங்கன்னா வேற மாதிரியான ஒரு பொருள் கொடுத்துட்டாங்க லஸ்ட் அப்படி சொல்லிட்டு ஆண் பெண் இச்சை அதை காமம் சொல்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஆக்சுவலா காமம் சொன்னா அது மட்டும் இல்ல ஒரு வலிமையான ஆசை எதை பற்றிய ஸ்ட்ராங் டிசையர் எதை பத்தியா இதை நான் அடைஞ்சே தீரணும் இதுதான் இது இல்லாம என்னால இருக்க முடியாது யாருக்கு ஒரு தீவிரமான ஒரு ஆசை எது மேலேயாவது இருக்குன்னா எது மேல இங்க ஃபுல்லா நெகட்டிவிட்டி தான் இங்க ஃபுல்லா நெகட்டிவ் விஷயத்துல இருந்தா இப்ப இவங்க சொல்றது அசுர குணத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் ஓகேங்களா அந்த மாதிரி தீவிரமான வலிமையான ஆசைகள் எப்ப பாரு அதை பத்தியே சிந்தனை பண்ணிட்டு இருக்காது அந்த மாதிரி அதுல இதுவும் அடைக்கும் அதுல இதுவும் அடங்கிடுச்சு ஆனா பொதுவா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா தமிழ்ல இங்கிலீஷ்ல கூட லஸ்ட்ன்ற வார்த்தை எல்லாம் ஸ்ட்ராங் டிசைருக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல இப்ப ஒரு குறிப்பிட்ட
எண்ணத்துக்கு மட்டும் அந்த அர்த்தம் வந்துருச்சு. அப்படி அதுவும் சேர்த்துக்கலாம். ஆனா அது மட்டுமே நினைச்சு கூடாது. இங்க என்ன சொல்ல வராங்க, தீவிரமான வலிமையான ஆசை இருக்காங்க, இருப்பவர்கள் இருக்கு. அதுதான் காமம். அப்புறம் என்ன, குரோத, லோபம். இப்ப இந்த மூணுன்னு சொல்றாங்க. ஆனா இதுன்னு சொன்னாங்க, இதம். மூணு போய் இவைகள் தானே சொல்லணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆக்சுவலா மூணு இல்ல, ஒண்ணுதான். என்னது, காமம் தான். இருக்கிறது ஒண்ணுதான், ஆசைதான். அந்த தீவிரமான ஆசைதான். அதுவே தான் என்ன ஆகுதுன்னு கேட்டா, அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு தடையாக வருகின்ற அத்தனை விஷயத்திலும் குரோதமாக மாறுகிறது. அப்ப ஆசையே பரிணாமம் அடைகிறது. எதுவா, கோபமா, குரோதமா. எப்பொழுது அந்த ஆசைக்கு தடையாக இருக்கின்ற எல்லா விஷயத்திலையும், அது மனிதர்களா இருக்கலாம், உறவா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கின்ற விஷயத்தில் எழக்கூடிய உணர்ச்சி குரோதமா மாறிடுது. அப்ப அந்த ஆசை என்னவா மாறிடுது, குரோதமா மாறிடுது. சரிப்பா, உனக்கு இந்த பிரச்சனையே வேணாம், எல்லா தடைகளும் இல்ல, உனக்கு ஃப்ரீ, உன் ஆசையை நீ நிறைவேற்றிக்கொள், அப்ப தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஆசையை நிறைவேற்றியாச்சு. நிறைவேற்றினா அதோட முடிஞ்சுதா, அது என்னவா மாறுதுன்னா லோபமா மாறிடுது, பேராசையாக வடிவெடுத்துக் கொள்கிறது. பாருங்க, ஆசையை நிறைவேற்றினாலும் பிரச்சனை, தனக்கும் துன்பம், மற்றவர்களும் துன்பப்படுத்திட்டே இருப்பான். ஆசை நிறைவேற்றி கொண்டால் என்ன, சரி நிறைவேற்றி கொடி அப்படின்னா முடிஞ்சிருச்சு, அதோட நிறைவு, எண்டு போட்டுலாமா, கிடையாது. அது என்னவா மாறுது, லோபம், பேராசையாக மாறுகிறது. எப்படி இருந்தாலும் மாட்டினா பாருங்க, நிறைவேற்றினாலும் மாட்டினா, நிறைவேற்றாலும் மாட்டிக்கிட்டான். அப்போ என்னன்னா அவனுடைய அந்த மனத்தினுடைய அமைதி, ஆனந்தம் எல்லாம் போச்சு. இப்போ கொஞ்சம் கவனிச்சோம்னா இங்க என்ன சொல்ல வராங்க, கொஞ்சம் கவனிச்சோம்னா ரொம்ப சட்டில் விஷயம், இல்லைன்னா ஃபாஸ்டா போயிடலாம். என்ன சொல்றாங்க, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு ஒரு ஆசை வந்து அதை நிறைவேற்றின சந்தோஷம், அப்படிதானே? என்ன சொல்லுது, அந்த ஆசை வந்து நிறைவேற்றினாலும் நீ காலி, நீ மாட்டுன, பேராசையா மாட்டுன. அந்த ஆசை நிறைவேற்றது நீ படுற போராட்டம் இருக்கு, அதுலயும் உன் நிம்மதி போச்சு. அப்ப என்னதான் பண்றது, இந்த ஆசைப்படுவதுன்றதே என்னது விஷயம்னா, என்னுடைய ஆனந்த நிலையை நான் மறந்துட்டேன், நான் சும்மா தான் இருந்தேன், நான் ஆனந்தமா தான் இருந்தேன், அந்த விஷயத்தை கெடுத்துக்கிறது, அதுக்கு நேர் எதிராக வேலை செய்வதுதான் இந்த ஆசை. நம்ம எப்படி நம்மளை பொறுத்த என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம், ஆசை ஆனந்தத்தை கொடுக்கும். இவங்க என்ன சொல்றாங்க சாஸ்திரத்துல, ஆசைதான் உன் ஆனந்தத்துக்கே எதிரி. நான் சொன்னேன் இல்ல, இது புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஏதோ குழப்பற மாதிரி, நம்ம போயிடலாம், நமக்கு எதுக்கு இல்ல, புரியுதுங்களா என்ன சொல்றாங்கன்னு. இந்த காமம் ஆசைன்றது நிறைவேற்றினாலும் பிரச்சனை, நிறைவேற்றியாலும் பிரச்சனைன்னு சொன்ன அர்த்தம், அதுதான் நம்மளுடைய ஆனந்தத்துக்கே ஆபத்து. நீ அமைதியாவே இருந்துட்டோம்னா, அமைதியான அர்த்தம்னா, இந்த ஆசை வரும்பொழுதெல்லாம் பாருங்க இதுதான் பண்ணும். நம்ம அதுக்கு முன்னாடியும் சந்தோஷமா தான் இருந்திருக்கும், அதுக்கு அப்புறமும் சந்தோஷமா தான் இருந்திருக்கும். நடுவுல இந்த ஆசை வந்து அதை நிறைவேற்றுகின்ற வரைக்கும் நம்ம படுற பாடு இருக்குல்ல, அது முடிஞ்ச பின்னாடியும் அது பேராசையா மாறிடுது. இதுதான் வந்து பயங்கர, ரொம்ப 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 புரிஞ்சுக்க வேண்டிய சட்டில் பாயிண்ட். இது ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம் அது. ஆனா இது லைட்டா எடுத்துருவோம். என்ன இது போய் ஆசை, ஆசை வந்து சகஜம், எல்லாருக்குமே ஆசை தானே இருக்கு, அப்படி இப்படின்றோம்ல. ஆனா அதுதான் வந்து விஷயமே இங்க சொல்ல வருது, காம, குரோத, லோபம். அது எவ்வளவு டேஞ்சர்ன்றத இங்க ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. இதம், இதம், திரிவிதம், இந்த மூன்று எங்க போனது, மனிதனை அழித்து நரகத்திற்கு செல்கிறது, நரகத்துக்கு கொண்டு செல்கிறது. அப்படின்னா அர்த்தம், இங்க வாழும் பொழுது அவன் நரகத்தை அனுபவிக்கிறான். என்ன கொடுமையா இருக்கு சொல்றது, பொய் எல்லாம். நீங்க நெகட்டிவா பேசுறீங்க, எல்லாத்துக்கும் ஆசைப்படுங்க, இதுக்கு ஆசைப்படுங்க, அதுக்கு ஆசைப்படுங்க, அப்படிதானே எல்லாம் நமக்கு என்கரேஜ் பண்றாங்க. நீ இதுக்கு ஆசைப்படு, அதுக்கு ஆசைப்படு, அதை நிறைவேற்று, இந்த நிறைவேற்றியா இன்னும் அடுத்த லெவல் போ, அடுத்த லெவல் போயிட்டே இருக்கு. இப்படிதான் சொல்றாங்க, இப்படிதான் சொல்றாங்க. ஆனா என்ன அர்த்தம் அதுக்கு உண்மையிலேயே, என்ன அர்த்தம் பாருங்க, இந்த ஆசைதான் அத்தனை துன்பத்துக்கும் காரணமாக இருக்கு. சரி வேணா விட, இது சொன்னா நமக்கு பிடிக்காது. அப்படியா, இது ஒரு விஷயம் இருக்கு, நம்ம மூலமா பார்க்கலாம், வரும். நம்ம எத்தனை சாப்டர், 16 வரும். ஓகே. காமம், குரோத, லோபக, இதம், திரிவிதம் நரகசிய துவாரம் ஆத்மனக நாசனம். தஸ்மாத், ஆகவே
ஏதத் திரயம் தியஜேத். இது வந்து டைரக்டா கமாண்ட்மெண்ட் மாதிரி இருக்கு பாருங்க. வார்னிங் மாதிரி இருக்கு. அவர் ரிக்வெஸ்ட் எல்லாம் பண்ணல, அட்வைஸ் பண்ணல. என்ன சொல்றாரு, இந்த மூணும் அழிச்சிடும், நரகம் தான், நரகம் தான், நிச்சயமா ஞாபகம் வச்சுக்க, நரகம் தான் சொல்றல, கண்டிப்பா நரகம் தான் உனக்கு. அதனால என்ன பண்ணு, மூன்றையும் விட்டுடு. இந்த மூன்றுன்றது என்ன ஆயிடுச்சு, கடைசியில எங்க வந்து நிக்குது, ஒண்ணுல வந்து நிக்குது. அந்த தீவிரமான ஆசை எதுலையுமே எதுலையுமே சாதாரணமா இந்த உலகத்துல பார்த்தாலே இந்த தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு ஒரு பழமொழி சொல்றாங்க. அந்த மாதிரி எதையாவது ஒண்ணத்தை பிடிச்சிட்டு இதை இந்த ஆசை நான் அடைஞ்சு, இதை நான் செஞ்சே ஆகணும், இதை நான் புண்ணிய ஆகணும், இதுதான் என்னோட வாழ்க்கையே, இப்படி எல்லாம் சொல்லி குழம்பி குழம்பி போய் அவன் வாழ்க்கை முழுக்க அவனுக்கும் வந்து என்ன பண்ணிக்கிறானா, அவனுக்கும் நரகமா இருக்கு, அவனை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நரகமா இருக்கு. அவங்க கிட்ட என்னடா இல்லைன்னு பார்த்தா எல்லாமே இருக்கு. அழகான குடும்பம் இருக்கும், சொத்து இருக்கும், பணம் இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லாமே இருந்தாலும் அவன் நரகத்துல இருக்கான். அந்த நரக வாழ்க்கையை அவனுக்கு கொடுத்து ஆத்மனக நாசனம் நரகசிய துவாரம், நரகத்துல அவனை தள்ளி அவனை அழித்து விடுகிறது. இப்போ எப்படி இருக்கு பாருங்க. இதோட எக்ஸ்பிளனேஷன் தான் நம்மளுடைய வரலாறுகள், நம்மளுடைய இதிகாச புராணங்கள்லாம் ஏதோ கதை கிடையாது. இந்த ஒரு ஸ்லோகத்தினுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் இதிகாச புராணங்கள் எல்லாமே. எப்படி வந்து இதுல சிக்கினவன் வந்து எப்படி அழிகிறான், எப்படி நரக வாழ்க்கையோட இருக்கான், எப்படி பாண்டவர்கள் கௌரவர்கள் எப்படி அவங்க வாழ்க்கை, அவங்க கிட்ட என்ன இல்ல, எல்லாமே இருக்கு. பேரு, புகழ், பலம், அகங்காரம், தர்ப்பம் எல்லாம் சொன்னா பாரு, லைனா இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒழுங்கா இருக்க வேண்டியதானே. நரகம் பாருங்க, அவங்க நரகமா மாறி அவன் வாழ்க்கையை நரகமா மாத்தினது இல்லாம தன்னை சார்ந்த இனம் மொத்தத்தையும் நரகத்துல கொண்டு போய் தள்ளினான். நரகம் சொல்லி வார், போர்ல கொண்டு போய் தள்ளி மொத்த பேரையும் முடியும், எல்லாரையும் முடிச்சு. பவர்ஃபுல் ஸ்லோகம் இது, ரிமைண்டர் இது. இது ஒரு சின்ன விஷயம் தானே. இது ஒரு லோனை போட்டு இது வாங்குங்களேன், இந்த லோனை போட்டு இதை வாங்கி வாழ்க்கை முழுக்க லோனை கட்டணும், இப்படிதான் போயிட்டு இருக்கு ஃபுல்லா. இது ஒரு ஆசை, அவன் முடிஞ்சுதான் லைஃபே. எந்த கமிட்மெண்ட், பெரிய கமிட்மெண்ட் அது. அதனால வந்து இங்க வந்து நெகட்டிவா சொல்லல. அது இந்த ஆசை வந்து எப்படி நம்மள நரகத்துல கொண்டு போய் தள்ளுதுன்னு ஒழுங்கா இதுல மாட்டாதன்றாங்க. இதை ஹேண்டில் பண்ணி இதை மாட்டாத, இதுல நீ ஜெயிச்சு மேல வா அப்படி சொல்றாங்களே தவிர, இந்த வாழ்க்கையில நீ அப்படியே உட்காந்துரு எதுவுமே இல்லாம கிடைச்ச சாப்பிட்டு பிச்சை எடுத்து சாப்பிட சொல்லல. நம்மளுடைய டியூட்டி இருக்கு. அந்த டியூட்டில உன்னுடைய கெப்பாசிட்டிக்கு, உன்னுடைய திறமைக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ, உன்னால என்னெல்லாம் அனுபவிக்க முடியுமோ, எதை பண்ணணும் அதெல்லாம் பண்ணுங்க. ஒண்ணுமே அதை பத்தி ஒண்ணுமே சொல்லைங்க. இது புரியுது இல்லையா? இது தப்பா நெகட்டிவா எடுத்துக்கூடாது. இங்க சொல்றது என்னன்னா, இப்போ தேவையில்லாத விஷயத்துல தேவையில்லாத விஷயங்கள் இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா, நமக்கு அது தர்மமே கிடையாது, நமக்கு இதே கிடையாது, கெப்பாசிட்டி கிடையாது, நம்ம சர்க்கிள்லயே வரல, நமக்கு மீறின விஷயங்கள், அதுல வந்து தேவையில்லாம அதுக்கான வலிமையும் திறமையும் வளர்த்து கொள்ளாம பேராசைப்பட்டு இதை நான் அடையணும், அதை அடையணும், மத்தவங்கிட்ட அபகரிச்சுக்கிறது இல்லையா, பொருள் அபகரிக்கிறது, இதை பண்றது, இப்படிதான் பண்றாங்க. இப்படிதான் அசுர குணம் இருக்கு. அதுக்கு அதனுடைய மூலம் எங்க, இந்த மொத்த அசுர குணத்தின் மூலம் எங்கன்னா ஆசைதான். ராவணன் எடுத்துட்டா சீதை மேல வச்ச ஆசை. இந்த துரியோதனை எடுத்துட்டா அவன் என்ன பண்ணா, மற்ற சகோதரர்களிடம் இருந்த சொத்து மேல இருக்க ஆசை. ஐயோ அவனுக்கு பேரு புகழ் கிடைக்குது, அவனை வந்து புகழ்றாங்களே, பாண்டவர்களை புகழ்றாங்களே, அவனுக்கு இப்ப வளமா இருக்கானே பாருங்க, பொறாம, அவ்வளவுதான். இது ஆசைதான். அப்ப என்ன பண்ண, அதையும் எனக்கு அவனுக்கு நடுத்தருள் நிற்கவை, அவங்க கிட்ட இருக்கலாம் பிடிங்கிடு. இது ஆசைதான். எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆசை ஒன்றுதான். அதனால ஏதத் திரயம் தியஜேத். இது எங்கேயோ இதிகாச புராணங்கள்ல வளர்ந்த பல காலத்துல நடந்த வரலாறு. அது ஆக்சுவலா உண்மை எல்லாம். அதாவது டவுட் நடந்த விஷயங்கள் எப்படி ப்ரூஃப் சொல்றீங்கன்னா, கடந்த 20, 30, 40 வருஷமா நம்ம டிவி நியூஸ் சேனல் எல்லாம் எடுத்து பாருங்க, அதே தான் நடக்குது. அப்ப இப்ப நடந்தா 1000 வருஷம் 1000 வருஷமா நடக்காதா? இதான் நடக்குது. இவன் நாட்டு அவன் படி, அவன் நாட்டுல இவன் படி, வீட்டுல இருக்கிறத சொத்த பிரி, இதான் நடக்குது. எல்லாத்துக்குமே என்ன காரணம்? எல்லாரும் அவங்களுடைய வாழ்க்கையை நரகமா மாத்திக்கிறதுக்கு என்ன காரணம்? ஆசை. அதுதான் அதுவே தெரியல. இந்த ஆசைதான் நமக்கு ஆபத்துன்னே தெரியல, நெகட்டிவா பாக்குறாங்க.
இவங்க எல்லாம் ஆன்மீகவாதிகள் இப்படிதான் பேசுவாங்க. அவங்க மட்டும் இவங்க மட்டும் அவங்க இப்படி ஹோட்டல் போலயும் அவங்க சாப்பிடலையும் இது அவங்க இது வந்து முட்டாள்தனமா இருக்கு பாருங்க. எதை சொல்ல வர்றாங்க, என்ன சொல்றாங்க பாருங்க. என்ன சொல்ல வர்றதுன்றதை புரிஞ்சுக்கணும். இங்க ஆசைன்றது எதை சொல்றாங்க, எதை மீன் பண்றாங்க, அதனால நம்ம வாழ்க்கையை எப்படி அழித்துக் கொள்கிறோம், இப்படி நமக்கு நாமளே அழித்துக் கொள்கிறோம், அதை பத்தி தான் இங்க பேசுறாங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு, அதை வைத்து கொண்டு அதோட இருந்து நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறது அந்த நினைப்பே இல்ல. அதை மீறி வேண்டாதது தேவையில்லாததுக்கெல்லாம் பண்ணிட்டு அது இல்லையா, அதுதான் இங்க ஸ்ட்ராங் டிசைர்னு சொல்றது. அதுதான் இங்க காமம்னு சொல்றது. அததான் சொல்றாங்க. உன்னை மீறி உனக்கு முடியாதது சம்பந்தம் இல்லாததுக்கு எல்லாத்துக்கும் அடைய வேண்டும்னு நினைச்சு பிராக்டிக்கலா முடியாதது இல்லையா, இப்படிதான் போகுது. இதுதான் சொல்றாங்க. இதுதான் அசுர குணம். சம்மரி. இது கண்டிப்பாக நரகத்தை கொடுத்து அவங்களுடைய நிம்மதியை கெடுத்து விடும். நரகம்ன்றது என்னது? நரகம்ன்றது துன்பத்தினுடைய உச்சகட்டம். அந்த துன்பத்தினுடைய உச்சகட்டம் தான் நரகம். அத இந்த பிறவியில இங்க வாழும்பொழுதே அவர்கள் அடைகிறார்கள். ஓகேங்களா? அதுதான் இங்க சொல்றாங்க. ஓகே, இந்த ஸ்லோகம் பார்த்தாச்சு. இது புரியுது இல்லையா? ஒரு தடவை படிச்சிடலாமா? ஒரு தடவை படிப்போம். நரகஸ்யேதம் द्वारं नाशनमात्मनः काम क्रोधस्तथा लोभः तस्मात् एतत्त्रयं त्यजेत्. இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அர்த்தம் நேரடியா பகவான் சொல்றாரு. ஆகையால் இது மூன்றையும் விடு. இது வந்து சாய்ஸ் எல்லாம் கொடுக்கல நமக்கு. இது நம்ம விட்டாலும் விடலாம், வச்சிருந்தாலும் வச்சுக்கோங்க, பரவாயில்ல, உனக்கு நான் சொல்ற கேளு, நல்ல விஷயம் அப்படிலாம் சொல்லவே இல்லை அவரு. இது கமாண்ட்மெண்ட். இது இப்படி செஞ்சனா ஏனென்றால் அது உன்னை அழிச்சிடும். இப்படி சில ஸ்லோகங்களை தான் பகவான் வந்து நேரடியா பேசுவார். நேரடியா கமாண்ட்மெண்ட் மாதிரி கொடுப்பாரு. இப்படி பண்ணு, இதுதான் கரெக்ட். உனக்கு என்ன வேணும்? கர்மயோகம் தான் உனக்கு. சும்மா சும்மா எவ்வளவு தடவை கேட்டாலும் உனக்கு கர்மயோகம் தான். இது ஸ்ட்ரெயிட், சுத்தி சுத்தி எல்லாம் பேசல. அது புரிய வைக்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லுவாரு. ஆனா பாயிண்ட் உனக்கு கர்மயோகம் தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி தஸ்மாத் ஏதத் த்ரயம் தெஜித், இது மூன்றையும் விட்டுடு சொல்லியாச்சு. சரி, இதுக்கு இப்ப என்ன ஆச்சு, எப்படி கொண்டு போறாரு பாருங்க. அசுர குணம், இந்த அசுர குணத்தினுடைய உச்சம் அகங்காரம் பலம் தர்ப்பம் எல்லாம் சொல்லியாச்சு. இதுக்கு பலன் என்னன்னா அசுர யோனி. அசுர யோனிலே பிறந்து 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 இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆவாங்க, அதுக்கப்புறம் அதை விட தாழ்ந்த பிறவி, அதுக்கப்புறம் சரிங்க அதை விட தாழ்ந்த பிறவி. ஐயோ, அப்பனா என்னது அப்படின்னா இந்த அசுர குணத்தை கனவுல கூட நினைச்சு பாத்துறாங்க. அப்ப அந்த அசுர குணம்னா என்னது, எங்களுக்கு சுத்தி சுத்தி இவ்வளவு ஞாபகம் வச்சுக்க முடியலையே. அசுர குணம் நிறைய ஞாபகம் வச்சுக்கலாம். மூணே விஷயம்தான், காமம், குரோதம், லோபம். அந்த மூணு கூட வேணாம், எங்களுக்கு மூணு எல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. காமம் தான். அந்த காமமே நிறைவேறும் பொழுது கோபம், நிறைவேற்றுகின்ற முயற்சியில் கோபமா மாறுது, நிறைவேறின பின்னாடி லோபமா மாறுது. அதனால என்ன, ஆசைதான். ஆசை. இதுதான் விஷயம். அதுவும் எந்த மாதிரியான ஆசைன்னு நம்ம தெளிவா பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து நாங்க வந்து அப்போ பர்த்டேக்கு புடவை எடுக்கிறது ஆசை தானே எங்களுக்கு. நான் வந்து இந்த ஸ்வீட் சாப்பிடணும் ஆசைப்பட்டேன். ஐயோ நான் அசுரனா, இப்படிலாம் ரொம்ப ரொம்ப லோவா குழப்பிக்க கூடாது. ரொம்ப லோவா இப்படிதான் நமக்கு கோவம் வரும். இப்படிதான் நம்ம என்ன சொல்றது, திங்கிங் போகும். ஐயோ இது நம்ம பண்ணக்கூடாதோ, இந்த வளையல் போட்டுக்கூடாதோ, வைர நகை போட்டுக்கூடாதோ, தங்க போட்டுக்கூடாதோ, போட்டுங்கோ, இருந்தா வாங்குங்கோ, யார் வேணா. அது மாதிரி சொல்ல அவங்க சொல்றாங்கன்னா, இந்த மற்றவர்களுக்கு துன்புறுத்தி தன்னையும் துன்புறுத்தி இதை நான் அடைஞ்சே தீருவேன், இது இல்லைன்னா நான் விட மாட்டேன்னு யாருன்னு காட்டுறேன் பாரு. எதுக்கு இதுக்கு என்ன பண்றது? இதுதான் காமம். இதுதான் அந்த காமம்ன்றது பாருங்க. இப்ப அதோடைய காமம்ன்றது நம்ம ஏதோ சாதாரண ஆசை தானே அப்படின்னு நினைச்சோம். அது இல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹோல் ப்ராசஸ், மைண்டோட எல்லாம் எப்படி திங்க் பண்ணுது பாருங்க. சிந்தனையே மாறுது. அந்த சிந்தனை மாற்றம் தான் அசுர குணம் சொல்றாங்க. அசுரனா மாறிடுவோம் அந்த சமயத்துல. வாழ்க்கை முழுதும் இப்படி இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. அதுதான் அசுரம், அசுரத்தன்மை. சரி, இப்போ அடுத்து என்ன சொல்றாரு? சரி, இந்த மூன்று தெஜேத்து சொல்லிட்டோம்ல, நம்ம தான் பகவான் சொன்னா கேட்காம இருப்போம். நம்ம உடனே தலைவர் அப்பா நம்ம உடனே கேட்டுருவோம். அதனால இப்படி கேட்டதுனால நம்ம அவர் சொன்னபடி நடந்தா அசுர குணத்தை விட்டவர்களுடைய பலன் என்ன, அது அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். என்ன பலன் சொல்லியாச்சு.
இந்த 3 விட்டுட்டோம். இப்ப என்ன பலன் விட்டவங்களுக்கு? ஏதைர் விமுக்தः கௌந்தேய एतैर्विमुक्तः कौन्तेय ஏதைர் விமுக்தः கௌந்தேய एतैर्विमुक्तः कौन्तेय தமோத்வாரைஸ்திரிபிர்நரः तमोद्वारैस्त्रिभिर्नरः தமோத்வாரைஸ்திரிபிர்நரः तमोद्वारैस्त्रिभिर्नरः ஆச்சரயத் ஆச்சரத்யாத்மனः ஸ்ரேயः आचरत्यात्मनः श्रेयः ஆச்சரத்யாத்மனः ஸ்ரேயः आचरत्यात्मनः श्रेयः ததோ யாதி பராம் கதிம் ततो याति परां गतिम् ததோ யாதி பராம் கதிம் ततो याति परां गतिम् இருந்து ஏதைர் விமுக்தः கௌந்தேய தமோத்வாரைஸ்திரிபிர்நரः ஆச்சரத்யாத்மனः ஸ்ரேயः ததோ யாதி பராம் கதிம். கௌந்தேயா இங்கேயும் பாருங்க, கௌந்தேயா கௌந்தேயா கூப்பிட்டுருவாரு. அவ்வளவு நெருக்கமானவன்டா நீ, எனக்கு உனக்கு நான் வந்து தப்பா சொல்வேனா? இப்போ முக்கியமான விஷயங்கள் சொல்லும் போதெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் ஐடென்டிஃபை பண்ற. கௌந்தேயா குந்தியின் மகனே, அத்தை மகனே, ஏதை திரிபிகி, இந்த மூன்றும் எந்த மூன்றும்? காம குரோத லோபம். இந்த மூன்றும் தமோத்வாரகி நரக வாய்கள் என்றும், இந்த 3 நரக வாய்கள் என்றும் தமோத்வாரம். இங்க தமோனது அந்த 3 தமோன்னு சொல்றாரு பாருங்க, தமஸ். ஏன் அது தமஸ்ன்னு சொல்லணும்? தமகுணம்னா என்னது? தமஸ்னா என்னது? அஞ்ஞானம், இருள் அப்படின்னு அர்த்தம். நம்ம பார்த்தோம் பாருங்க, அசுர யோனிகள்லாம் பிறப்பு அப்படின்னா என்னது? ஞானத்துக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த ஞானத்துக்கு வாய்ப்பே இல்லாததுனால தமோ குணம்ன்றாங்க, தமோத்வாரம்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? ஞானத்துக்கான வாய்ப்பே இல்லை. நரகத்துக்கு போன பின்னாடி என்னது? நரகம்ன்றதும் எங்கேயோ நரகம்ன்றது சாஸ்திரம் சொல்லியிருக்கபடி இருக்கலாம். இல்லைன்னு என்ன சொன்னாங்க? கீழான பிறவிகள், கீழான மிருகங்கள் ஊர்வன போன்ற அதை விட கீழான பிறவிகள். அங்க என்னத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அங்க எதுக்கு வாய்ப்பே கிடையாது? ஞானத்துக்கோ விவேகத்துக்கோ வாய்ப்பே கிடையாது. அதனால என்ன சொல்றாங்க? தமோத்வாரகி. அந்த வார்த்தை புரியுது இல்லையா? தமோத்வாரம். இந்த 3 நரக வாயில்கள், நரக வாயில்களை தமோ முன்னாடி சொன்னாங்க பாரு நரகம்னு. இங்க என்ன வார்த்தை பயன்படுத்துறாங்க? அந்த நரகத்துக்கு தமோத்வாரம்னு பயன்படுத்துறாங்க. உங்களுக்கு கம்பேர் பண்ண முடியுதா? அங்க என்ன சொன்னாங்க? நரகசிய துவாரம்னு சொன்னாங்கல்ல, இங்க என்ன துவாரம்னு சொல்றாங்க? தமோத்வாரம்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அப்போ நரகம்ன்றது தமோ, தமசுன்றது என்னது? அஞ்ஞானம். ஞானத்துக்கு வாய்ப்பே இல்லாததுனால, ஞானத்துக்கு வாய்ப்பே இல்லாததுனால அதுவே நரகம்னு சொல்றாங்க பாருங்க, மீன் பண்றாங்க. நரக வாயில் என்றும் விமுக்தக நரக, விடுபட்ட மனிதன். இந்த 3லிருந்து விடுபட்ட மனிதன். அவர் தியஜேத்துன்னு சொன்னாரு, விட்ட மனிதன். அவன் என்ன ஆத்மனக ஸ்ரேக, தனக்கு நல்லதை பண்ணி கொள்கிறான், நல்ல விஷயங்களை, உயர்ந்த விஷயத்தை செய்து கொள்கிறான். ஆத்மனக ஸ்ரேக ஆச்சரத்தி. பிறகு என்ன அர்த்தம்? இங்க வந்து நல்லது செய்து கொள்கிறான்னு அர்த்தம். அதை நம்ம பார்க்கலாம். அப்புறம் பராம் கத்தின் யாத்தி, அதன் பின்பு பராம் கதி, பராம் கதி உயர்ந்த கதி, அதாவது முக்தி, என் சொரூபத்தை, பராம் கதி, பராம் கதி என் பரமாத்ம சொரூபத்தை அடைகிறான். ஆச்சரத்தி. அப்ப என்ன அர்த்தம்? இந்த 3 விஷயங்கள் அஞ்ஞானத்தினுடைய வாயில்கள், தமோத்வாரை, நரகத்துக்கு வாயில்கள், ரெண்டுமே அப்ப அஞ்ஞானம் தான் நரகம். இதை புரிஞ்சுக்கணும். இப்படி அப்படி அர்த்தம்னா ஞானத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா இந்த 3ஐ விட்டவர்கள், இந்த 3ஐ விட்டவர்கள் என்னங்கிறாங்க? தனக்கு நன்மையை செய்து கொள்கிறான். அப்படின்னா தன்னுடைய மனதை தூய்மைப்படுத்துவதில் அவன் ஈடுபடுகிறான், அந்த காரியங்களில் ஈடுபடுகிறான். அதன் பிறகு மன தூய்மையில் ஈடுபட்டு மனதை தூய்மையாக்கி கொண்டு ஆத்மனகஸ்ரதி அத்தக பராம்கதி யாத்தி, என் பரமாத்ம முக்தி சுரூபத்தை அடைகிறான். சரி, இந்த ஸ்லோகத்தையும் இதுக்கு வரக்கூடிய ஸ்லோகத்தையும் நம்ம நாளைக்கு தொடர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு இதோட நிறைவு செய்து கொள்ளலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.